எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ், தற்போது சென்னை. இரண்டாவது கேள்வி, 1744ஆம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு. எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை 1919. 1919. நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர். நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோசியா சைல்டு. ஜோசியா சைல்டு. அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் உற்பத்தி நகரமல்லாதது எது? கல்கத்தா. கல்கத்தா. பொருந்தாததை கண்டுபிடி. லக்னோ. லக்னோ. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிகழ்த்தப்பட்ட ஆண்டு. நிறுவப்பட்ட ஆண்டு. கல்கத்தாவில் ஆங்கில குடியேற்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. 1690. வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம். வில்லியம் கோட்டை நிறுவப்பட்ட இடம் கல்கத்தா. கல்கத்தா. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்தியது. பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இல்லை? சூரத் என இது மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு துறைமுகம் சூரத். அடுத்து, பின்வருவனவற்றில் எந்த துறைமுகம் பருவக்காற்று பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம். டல்ஹவுசி சதுக்கம் எங்கு உள்ளது? கல்கத்தா. கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் அதன் தலைமையகத்தை சூரத்திலிருந்து டேஸுக்கு மாற்றியது? பம்பாய்க்கு. பம்பாய்க்கு. அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம். இந்தியாவில் ஆங்கிலேயரின் முதல் தொழிற்கூடம் அமைக்கப்பட்ட இடம் சூரத். சூரத். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1600. 1600. எந்த கோட்டை தமிழக அரசின் அதிகார மையமாக விளங்குகிறது? புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. வெள்ளை நகரம் என்று
வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் இணைந்து டேஸ் என்றழைக்கப்பட்டது. மதராஸ். மதராஸ். டார்ஜிலிங் பகுதியானது டேஸ் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. சிக்கிம். டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடமிருந்து 1835 கைப்பற்றப்பட்டது. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு 1969. 1969. மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் 17 ஜூலை 1996. டேஸ் சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மனித சமூகம். மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார். சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. 1829. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 29க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.